மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து தன் ஊழிய நாட்களுக்கு வருகிற போது பிசாசினால் 3 வாட்டி சோதிக்கிறான். ஆமென். ஏன் 3 வாட்டி சோதிக்கிறான்? ஏன் 3 வாட்டி பிசாசு ஆண்டவரை சோதிச்சான்? இது எப்படிப்பட்ட யுத்தம்? இந்த யுத்தத்துல கர்த்தர் எப்படி ஜெயித்தாரு? ஏன் சோதனை? உனக்கும் எனக்கும் சோதனை வருகிறது சகஜம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சோதனை வருகிறது கூடாத காரியம். ஆனா அந்த சோதனை கூட ஆவியானவர் தான் கொண்டு போறாரு. ஆமென். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் வேகமா. லூக்கா 4. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கேளுங்க. மத்திய சுவிசேஷம் சொல்லுகிறது அவர் எங்க போனாரா? வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு விசுவாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் கொண்டு போனார். லூக்கா இவர்தான் எழுதுகிறாரு, அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் பரிசுத்த ஆவியினாலே சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. எல்லாம் கேளுங்க. ஒருவருக்கு சோதனை வருகிற போது அந்த சோதனையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. உங்களுக்கு சோதனை வருதா? வருதா இல்லையா? வருதா? கர்த்தர் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா? யாக்கோபு நினைக்கிற ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறது அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறது அல்ல, அவன் சுய இச்சையின்படி இருப்புண்டு சோதிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் வருதா? அப்ப சோதிப்பாரா? சோதிச்சா இந்த வசனம் சொல்றீங்க, சோதிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சார். சரி, இந்த சோதனை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். நல்லா கேளுங்க. இப்போ ஆவியானவர் இவரை நிரப்பி எதுல? பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய். எப்படி போறாரா? நிறைந்தவரா தான் இப்ப வனாந்தரத்துக்கு எதுக்கு போறாரு? எதுக்கு போறாரு? 40 நாள் ஜெபிக்கும்படியாய் போகிறாரு. 40 நாள் உபவாசிக்கும்படியா போகிறாரு. சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு போகிறாரு. இந்த 2 காரியத்தையும் 2வது முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு வர போகிறாரு. இந்த காரியம் நடக்கணும்னா, இந்த 3 காரியமும் நடக்கணும்னா யார் வேணும்? ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இல்லாம ஒன்றையும் உங்களால செய்ய முடியாது. விசுவாசித்தா கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் தான் எல்லாம். உன் குடும்பமா இருந்தாலும், உன் வேலையா இருந்தாலும், உன் படிப்பா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நீங்க சக்சஸா நடத்தணும்னா ஆவியானவர் துணை இல்லாம ஒன்றும் உங்களால செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் நீதி நியாயங்களை கண்டித்து உணர்த்தி அழிவுக்கு விலக்கி என்ன பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிற என் தெய்வம் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கேளுங்க. இந்த யுத்தம் இப்ப நடக்க போகிற ஒரு ஜெயம் வேணும்னா உனக்கு ஆவியானவர் இருக்கணும். நல்லா கேளுங்க. நீங்க எதல குறைவுள்ளவர்களா இருந்தாலும் டோன்ட் வரி. ஆனா விசுவாசத்துல மாத்திரம் குறைவுள்ளவர்களா இராதீங்க. எல்லாம் சொல்லுங்க. எதல ஒன்னாலும் குறையா இருங்க. பணத்துல குறையா இருங்க,
ஐஸ்வர்யத்துல குறையாதுங்க, சரீர பலத்துல குறையாதுங்க, படிப்புல குறையாதுங்க, எதுல ஒன்னாலும் குறையாதுங்க. கவலைப்படாதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, ஆவியானவர் குறைகளை நிறைவாக்கிடுவாரு. ஆனா விசுவாசத்துல மட்டும் குறை இருக்காத, விசுவாசத்துல நிறைவுள்ளவர்களா நிலைத்திருக்கிற தக்கதான ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா தினந்தோறும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அதுல மாத்திரம் குறை வச்சிடாத. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. எதுல குறை இருக்கக்கூடாது? காதுல கை பிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்துல நீங்க கொடுக்கும்போதே கொரோனா வந்து நேற்று தான் பெட்ல இருந்து ஏற்று வந்தாங்க. நல்லா கை நல்லா ஒழுங்கு சொல்ல. விசுவாசத்துல குறை மாத்திரம் வைக்காது. எதுல ஒன்னாலும் குறை இருந்தா கர்த்தர் பில்பில் பண்றாரு, கர்த்தர் நிறைவாக்கிட்டாரு. ஆனா விசுவாசத்துல குறை இருந்தா ஒன்னையும் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் காற்றில் அடிபடுகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறவா இருக்கிறபடினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசித்தா கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த யுத்தம் மாம்ச ரீதியா இல்ல, ஆவிக்குரிய யுத்தம். ஏன் 3 சோதனை அப்படின்னு சொன்னீங்களா? ஆண்டவர் சரீரத்திலையும் சோதிக்கப்பட்டாரு, ஆவியிலும் சோதிக்கப்பட்டாரு, ஆத்துமாவிலையும் சோதிக்கப்பட்டாரு. அவருக்கு வந்த அத்தனை சோதனையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய உனக்கும் எனக்கும் ஆத்துமாவில ஆவியில மாம்சத்திலையும் வரும். ஆமா, சோதனை அப்படின்னா அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோதனை எதற்கு? இப்ப பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் கர்த்தர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறாரு. இங்க பாருங்க, குமாரன பிதா திருவுளம் பற்றி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு வானத்திலிருந்து அங்கீகாரம் வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து அவர் மேல அமர்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 சம்பவங்கள் நடக்கிறது. வெற்றிகரமா ஞானஸ்தானம் முடிச்சு அவர் ஊழியத்தை தொடங்குவதற்கு அதற்கு முன்னாடி ஆவியானவராலே ஆவியின் பிரசன்னத்தை நிரப்பி அவரை சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் கொண்டு போகப்படுறாருன்னா, தோத்துடுவாரா ஜெயிச்சிடுவாரான்னு பார்க்கறதுக்கு இல்ல. உனக்கு ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையில நீ தோத்துருவ இல்ல ஜெயிப்பியான்னு பார்க்கிறதுக்கு கர்த்தர் உன்னை சோதனை வழியா நடத்தல. நல்லா கேளுங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி நடத்தினாரோ அப்படிதான் உன்னை என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவரும் சோதனை வழியாய் கடந்து போனோம், நீ நானும் சோதனை வழியா கடந்து போய் தான் ஆகணும். ஆமென். நிறைய சோதனை வருதா? நிறைய சோதனை வருதா? வாழ்க்கை வெறுக்கத்தக்கதான சோதனை வருதா? இருந்தா இருக்கிறது காட்டிலும் செத்து போனா நலமா இருக்கும் என்று சொல்லி சோதனை வருதா? நிம்மதியா இருக்கிறத பார்த்தா கண்ணீர் வடிக்கத்தக்கதான சோதனை வருதா? வருதா இல்லையா? அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு சோதனை, எல்லா இடங்களும் நெருக்கம் ஏற்படுகிறது. அவ்வளவு சோதனையும் ஏன் ஆண்டவரை எனக்கு அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை என்ன அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி எத்தனையோ நான் ஒரு இடத்துல நம்ம அழுது கேட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு சோதனை வந்தா அவன் விழுந்து போகிறதுக்கு அல்ல, உயர்த்துவதற்காகவே கர்த்தர் சோதனை வழியா நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. உன்னை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் அந்த வழியா நடந்து போகிறார். சாத்தான் ஆண்டவரை ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் உண்டாக்கினவன் தான் யாரு? பிசாசு. ஆனா ஆண்டவர் உனக்கு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே வனாந்தரத்துக்கு அவரை கொண்டு போறார். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, 40 நாள் உபவாசம். எத்தனை நாள் உபவாசம்? இது இல்லனா யார் உங்களோட கூட இல்ல? ஆண்டவர் இல்ல. இது இல்லனா இல்ல. ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் குடியாமலும் புசியாமலும் உபவாசிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல,
அவர் உபாசிக்கிற இடம் அந்த ஈர காத்த உரியத்தக்கதான ஒரு இடத்துல உபவாசிக்கிறாரு. உபவாசத்தை முடிச்ச உடனே பொண்ணு எதை அடையாளப்படுத்துது? நீதி அடையாளப்படுத்தும். பொண்ணு எதை அடையாளம்? உன்னை கர்த்தர் சோதித்து பின்பு எப்படி தெரியுமா பாப்பாரு? நீதியா பாப்பாரு. நீதியாய் ஒருத்தனை கர்த்தர் பார்த்துட்டார்னா அவனோட உன்னை கர்த்தர் ஐக்கியப்பட்டுவார், ரொம்ப ஐக்கியப்பட்டாரு. நோவாவை கர்த்தர் நீதியா பார்த்தார், அவன் நீதிமானாய் கண்டார். ஆகையால் நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட நிந்தைய எகிப்தியனை வெட்டி நீதி செய்தார். ஆகையால் ஆண்டவர் மோசேயை தன் ஜனங்களை விடுவதற்காக தெரிந்து கொண்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, பின்புதான் எல்லாம் உங்களுக்கு. அதனால்தான் இன்னைக்கு உன்னை என்னை கர்த்தர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி உன்னை என்னையும் நீதிமான்களாய் அங்கீகரித்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லு, நான் நீதிமான். சும்மா நீதிமான் இல்ல, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தம் சும்மா இல்ல. யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன். அந்த ரத்தத்துல கழுவப்பட்டுட்டா எனக்கு பரலோகம் நிச்சயம். கையை தட்டி சொல்லுவாங்க அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையா, ஆனா எனக்கு பரலோகம் என்பது நிச்சயம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ரத்தத்தினால அவர் எழுதிட்டாரு, ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிட்டாரு. எனக்கு எது குறைவோ எது கிடைக்குமோ கிடைக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிச்சயமா எனக்கு பரலோகம் உண்டு. அல்லேலூயா. சோதனைக்காரன் வருகிறான். இப்போ அந்த சோதனை எதற்கு? கர்த்தர் இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்களை கர்த்தர் சோதனை வழியா நடத்தி போகிறாரு? ஒரு வசனத்தை வாசிங்க. யோபுக்கு எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் உங்களை சோதிக்கிற விதத்தை நீங்க கவனமா கவனிக்கணும். சாத்தான் உங்களை சோதிக்கிற விதத்தை கொஞ்சம் கவனமா கவனிங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? வார்த்தையினாலே உன்னை காயக்கூடாது சொல்லுவான். அங்க போனா நல்லா இருன்னு சொன்னாங்க, சபையில போனா நல்லா இருப்பான்னு சொன்னாங்க, சபையில போனா எல்லாம் மாறிடுன்னு சொன்னாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமே வரலையே என்று சொல்லி வார்த்தையில உன்னை குத்தி காட்டுவாங்க. இதுதான் சாத்தானுடைய சோதனை. வார்த்தை உங்களுக்கு குத்தப்படும். அப்படியா? இயேசு ஏத்துக்க சொன்னீங்க, நீ மட்டும் நல்லா இருந்துட்டீங்க, நீங்க நல்லா இருந்து காட்டிடுங்க, நாங்க இயேசு நம்புறோம் சொல்றாங்களா? இயேசு கிட்ட போய் என்னத்தை வாங்கிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? அதேதான் இருக்கிறீங்க. நீங்க நல்லா உன்னை சும்மா வந்து கர்த்தர் சோதனைக்குள்ள நடத்தல, உன்னை பொன்னாய் தொடர்ந்து செய்வதற்கு இததான் இயேசு இடத்துல பிசாசு கொண்டு வந்தான். அதை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிக்கிறாரு, நாம எப்படி ஜெயிக்கணும்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சின்ன சின்ன சோதனைகளா ஏன் தரான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உன்னை இந்த பரலோகம் இங்கிருந்து இந்த கடுமையான உலகத்தில் இருந்து எங்க கொண்டு போனோம்? பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு தான் இந்த ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இப்ப பிசாசுடைய காரியத்திற்கு நம்ம 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. இங்க பாருங்க, பொன்னா தொடங்கிடுவங்க. இயேசு கிறிஸ்து வருகிற போது உங்களுக்கு புகழ்ச்சியும், அப்பன்னா நீங்க சோதனைக்குள்ள கடந்து தான் போயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்பாக நான் விசுவாசத்துல வளர்றேன். ஏன் சோதனை கேளுங்க, விசுவாசத்துல வளர்றேன். அப்பதான் நல்லா செபிக்கிறேன், உபவாசித்து கொண்டிருக்கிறேன், வேதத்தெல்லாம் வாசிக்கிறேன், எல்லாம் சரி. ஆனா இந்த பிசாசுலாம் ஓட்டத்தெல்லாம் அவ்வளவு எனக்கு அனுபவம் இல்லை. 4 பேரு பிசாசு சுத்தி ஜெபிச்சாலும் நானும் சுத்தி ஜெபிக்கிட்டு. ஆமா, ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் முடிச்சுட்டு
ரொம்ப டயர்டா வந்து வீட்டுல படுக்க போற ஒரு 11:30 மணி இருக்கும். ஒரு போன் கால் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு. பாஸ்டர், எனக்கு ரொம்ப அறிமுகமான அவருடைய மனைவிக்கு பிசாசு பிடித்திருக்கு, நாளா கஷ்டப்படுறாங்களாம். திடீர்னு அவருக்கு என் ஞாபகம் வந்து கொஞ்சம் போய் ஜெபிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. நானும் என்னோட கூட சில சகோதரிகள்லாம் வர்றாங்க, நீங்களும் வர முடியுமா? சரி, நான் வரேன். ஏன் சும்மா கூட தான் இதே தான். எப்படி எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா அல்லேலூயா என்ன பண்ணுது, நம்மள கண்ணை தந்துங்க. பாஸ்டர் பார்க்கும்போது கண்ணை முடியுது. அப்படி இல்லைன்னா கூட பாது. ஏன்னா ஏன் கண்ணை தந்து உஷாரா இருப்பேன் நான் எப்பவுமே. கண்ணை ஏன்னா டக்குன்னு அடிச்சுன்னா அதனால இருந்துன்னே இருப்பேன். என்ன ஆச்சுன்னா, அவன் பாஸ்டரை பார்த்து கேட்டார், எங்க அவரு கேட்டார் பாஸ்டர். உள்ள இருக்கிறாங்க வாங்க நேராரு. சரி, நேரா உள்ள போனாங்க. பயம் அப்படி இருக்குது, பயங்கரம் நிக்குது, அப்படியே முறுக்கி நிக்குது. சரி ஐயா, ரொம்ப நாளா போறாங்க ஐயா, முடியல ஐயான்னு பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. நம்ம பின்னாடியே இப்படியே தான் நிக்கிறேன். எப்படி நிற்கிறது, இப்படிதான் நின்னுக்கிற பைபிள் வச்சு. ஏன்னா இதுதான் இப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு. இதை விட்டா என்ன ஆயிடும், இது இருந்தா இப்படியே பின்னாடி வச்சு நிக்கிறேன். பாஸ்டர் சொல்றாரு, உடனே கூட வந்துங்கள, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா அப்படியே முறுக்குது. இன்னும் இன்னொரு சிஸ்டர் ஜெபம் பண்றாங்க, எல்லாம் ஜெபம் பண்ண முடிச்சிட்டாங்க. அப்படியே பண்ணுது. போராடி பட்ட அத்திரிப்பியா, ஏன்னா அது பார்த்து நிக்கிறது எப்படி இருக்குது, நல்லா ரேட்டு. உங்களா மாரி உங்க 2 பேருக்கு சேர்ந்தா எப்படி இருக்கான், அப்படி கொஞ்சம் பாத்துங்க. 2 பேர் சேர்ந்து அப்படி இருக்குது பயங்கரமா. அது பணக்கார கூட துட்டு பார்த்தா அப்படி இருக்குது. நல்லா கேளுங்க, ஜெபிக்கணும்னு சொன்னாங்க பாருங்க, வேற வழி முடியாதுன்னு சொன்னாலும் அசிங்கமாயிடும். என்ன நினைப்பாரு, இவரை கூட்டு வந்து தண்டனை நினைப்பாருல்ல. ஒரு பக்கம் பக்தி, ஜெபிக்கலாமா அப்படின்னு. சரி, என்ன பண்ணேன்னா வேதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 2 அடி முன்னாடி போனேன். போயிட்டு அவங்களுக்கு நேரா ஜெபிக்கலான்னு அப்படி கைய நான் புடி உயர்த்த, அந்த பிசாசு என்ன பார்த்து புடி கை உயர்த்துச்சு. ஆமே, கைவே தட்டுக்காதீங்களே. ஹalleluya. என்ன தெரியுமா சொல்லுது, இப்ப என்னை விட்டுட்டு போ, என் கிட்ட வராத, நீ நெருங்கி வர 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 என் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, என்னை விட்டுடு, நான் போறேன். ஆமா, இப்ப அடுத்த குரல் பக்கத்துல இருந்து வருது. இவங்க கேக்குறாங்க பாரு, பாஸ்டர் யாருன்னு கேளுங்க. யாருன்னு கேளுங்க, எப்ப வந்துச்சுன்னு கேளுங்க. யார் அனுப்புன கேட்கல, நான் பேச்சுவார்த்தை கூட நடத்த வந்தா மாரி. ஆமா, பிசாசுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை தான். யாருன்னு கேளுங்க. நான் சொல்றேன், எனக்கு அதுக்கு பேச்சுவார்த்தை தான் கிடையாது. அது பேச, நான் பேச, அது சிரிப்பா பேசும், அது மைண்ட டைவர்ட் பண்ணும். நீங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பீங்க, தேவநாமம் மகிமைப்படாது. கர்த்தர் பிசாசு அதட்டினாரு, பிசாசு ஓடினது. நான் சொல்றேன், பிசாசு இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரியை விட்டு இன்றைக்கு இந்த சரீரத்தோட விடுதலையாக்கி உன்னை அப்புறப்பட்டு போய் சொல்லுகிறேன் சபித்தேன். அடுத்த செகண்ட் விழுந்தாங்க, விடுதலையா இருந்து உட்கார்ந்து. அப்பதான் எனக்கு தெரியும், அதுக்குள்ள இருந்த பிசாசை காட்டிலும் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நான் இல்ல, எனக்குள் இருக்கிற அபிஷேகம் செயல்பட்டதுன்னு சொல்லி எப்ப விசுவாசிக்கிறோம், அப்பதும் தைரியமாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு எத்தனையோ ஊருக்கு, எத்தனையோ சபைக்கு கடந்து போயிட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிசாசுகளை கர்த்தருடைய கிருபையில ஓட்ட ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். கரங்களை கட்டி சொல்லி அல்லேலூயா. நம்ம சபைக்கெல்லாம் எத்தனையோ பிசாசுகளை ஓட்டுகிறோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வீடியோ எல்லாம் எடுத்து போட மாட்டோம், அது நமக்கு பெருமையை உண்டாக்கிடும். ஐயோ, அந்த பாஸ்டர் எப்படி போறான், கையை தோட்ட பத்துன்னு இது பிசாசு. ஆமென். பிசாசு விழுகிறத வச்சு சபை மகிமைப்படக்கூடாது. ஒரு ஜனம் விழுகிறத வச்சு சபை மகிமைப்படக்கூடாது. ஒரு சபையில அப்படியே விழுந்து புரள்றாங்க, அதை பார்த்து இந்த உலகம் மகிமைப்படக்கூடாது. அங்கு இயேசு ஜீவிக்கிறார், அவருடைய வார்த்தை பிரசங்கப்படுகிறது, தேவன் மகிமைப்படுகிறார் என்பதை கண்டு ஜனங்க மகிமை அடையணும். கரங்களை தட்டி சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ள நான் கடந்து போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நல்லா கேளுங்க. இப்ப சாத்தானுடைய சோதனை, ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 12:12. வேகமா மச்சத நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, என்னங்க ஜெபத்துல உறுதி
உறுதியா தரித்திருங்க. உங்களுக்கு சோதனை வருகிற நேரம் வரும்போது உங்களுக்கு அடுத்த ஒரு வெற்றி வரப்போகுதுன்னு தெரியும். ஆகையால் நீங்கள் சோதனையில விழாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளணும்னா முதல்ல எதில் சந்தோஷம் இருக்கணுமா? நம்பிக்கையில நான் அவர் மேல வச்சிருக்கிறேன் பாத்தியா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நான் ரொம்ப சந்தோஷமா. ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, ராஜாவே உன்னிடத்துல அடிமையா கிடக்கிற இந்த புறதேசத்தார் மக்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த சாத்தாக்கு மேஷாத் ஆபேத்நேகோ நீ நிறுத்தின பொச்சலைய வணங்க மாட்டேன்றான். அவன் ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. இப்ப ராஜா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு தவணை தருகிறேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிண்ணறம் மேலும் வாத்தியங்கள் முழங்க, உடனே நீங்க என்ன பண்ணுங்க முழங்கனே நீ சஷ்டாங்கமாய் விழுந்து நான் நிறுத்தின பொச்சலைய வணங்கிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க, இல்லனா 7 மடங்கு சூளை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் போட வேண்டியதா இருக்கும்னு சொல்றார். இப்ப இந்த 3 புருஷர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இதுவரையிலும் தேவ ராஜா சமூகத்துக்கு வந்த ராஜாவே வாழ்த்துறேன் வணங்குறவங்க இப்போ ஒரு ஆவில வைராக்கியம் வந்தது பாருங்க. இதுவெல்லாம் அவர் இதை செய் அதை செய்யன்னு சொன்னாரு, செஞ்சேன். ஆனா இப்ப அவர் சொல்லறதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது தகுதி இல்லாது, நான் அதை செய்யவே கூடாது. என்னன்னா அவர் ஒரு சிலையை நிறுத்தி அதற்கு முன்பாக பணிந்து கொள்ள சொல்லணும். நான் ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். யூதன் யாருக்கும் தலை வணங்க மாட்டான். அதனால்தான் மொத்தேகா இவன் ஆகான் போகிற போது என்ன பண்ணல, தலை வணங்க கண்டமிட்டு பணிய மாட்டாரு. ஏன்னா யூதன் இதுவரை தலை வணங்க மாட்டாரு. அப்ப சொல்றாரு, இப்ப என்ன சொல்ல தெரியுமா 3 பேரும், நேபுகாத்நேச்சாரே ராஜான்னு கூட போடல, என்ன சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் எரிகிற அக்கினிக்கும் எங்களை தப்பிவிக்க வல்லமை உள்ளவர். இது அவர் மேல இவங்க வச்ச நம்பிக்கை. எப்படி சொல்றாங்க? கண்ணுக்கு எதிராக அக்கினி எரிகிறது, ராஜாவுடைய கோபம் கண்ணுக்கு எதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கி அதை போடுவாங்கன்னு தெரியும். நான் அந்த பொச்சலையை வணங்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ராஜாவே உன்னுடைய கைக்கும் எரிகிற அக்கினிக்கும் என்னை தப்பு வைக்க நான் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, என்னை விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொச்சலைய நான் வணங்கவே மாட்டேன். ஆமென். நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் என் ஸ்தானத்தை விட்டு மாற மாட்டேன். பரிசுத்தத்திற்கென அழைக்கப்பட்ட நீயே நானும், அவருடைய ஊழியத்துக்கென பிரித்தெடுக்கப்பட்ட நீயே நானும், அவருடைய கண்கள்ல தயவு கிடைச்சபடினால அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உண்மையும் எண்ணெயை கொண்டு ஏதோ ஒரு செய்வதற்காக உண்மை என்னை அழைத்திருக்கிறாரு. அந்த நோக்கம் நிறைவேற வரையிலோ அல்லது ஆண்டவர் வருகிற வரையிலோ அல்லது உன் ஜீவன் முடிகிற வரையிலோ கலப்பில கையை வச்சுட்டு திரும்பி பார்க்காத இருக்கிறவங்க உண்மையான தேவனுடைய குமாரனுடைய பிள்ளை. அல்லேலூயா. என் ஸ்தானத்துல நான் மாற மாட்டாண்டவர. யாரு மகிமைப்பட்டாலும் யாரு மகிமைப்படனாலும் எனக்கு கவலை இல்லை. என் மூலமா, என் செய்கை மூலமா, என் கிரியை மூலமா என் ஆண்டவராகிய இயேசு மகிமைப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தின் ஆவி இருக்கணும். ஆமென். அப்பதான் கர்த்தருனை அக்கினியில போட்டாலும் கர்த்தர் உங்களோட உலவ சிங்க கெபியில போட்டாலும் அக்கினி ஜோலையில போட்டாலும் ஆழ குழியில போட்டாலும் உன்னை வாழ வைக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிற வரையிலும் நீ கவலைவே. ஆனா எல்லாவற்றிலும் விடுவித்து கர்த்தர் தன்னுடைய கண்மலையின் கரத்துல உன்னை உயர்த்தி வைப்பாரு. அல்லேலூயா. இந்த சோதனை சாதாரணமானது அல்ல. இப்ப மத்திய அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, இப்போ அதெல்லாம் முடிஞ்சிட்டு சோதனைக்கு வந்துருங்க. பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய குமாரனே ஆனால்
இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்யும் அப்படின்னு சொன்னார். சொல்லும் என்று சொன்னார். சரி, எனக்கு கேளுங்க, இந்த சோதனை முதல்ல சரீரத்துல வருது. நல்லா கேளுங்க, இவன் என்ன சொல்ல வரான் தெரியுமா? சாத்தான் பெருசாலாம் ஒன்றும் சொல்லல. நீங்க 40 நாள் உபவாசம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, கடுமையான உபவாசம், சரீரம் சேர்ந்து போச்சு, உடம்பெல்லாம் பலன் கடந்து எங்க போனோம்? வனாந்தரத்தை கடந்து எங்க போன? நீங்க தேவனுடைய குமாரன் சொல்றீங்கல்ல, நீங்க எதை பேசினாலும் அவர் கேட்கிறான்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு உனக்கு ஒரு உறவு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா இந்த கல்ல அப்பமாகி செஞ்சு காட்ட பார்க்கலாம். ஆனா இவன் தேவன் மாறியும் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவனை மகிமைப்படுத்த அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒரு கல்ல அப்பமாகி காட்டணுமா? புரியுதா? புரியுதா? அவர் நினைச்ச கல் அல்ல, மலையை கூட அப்பமாக்கி செய்ய அவரால் முடியும். ஆனா அவர் சொல்றான், நீ சந்தோஷப்படத்தக்கதாக நான் உன்னையும் என் பிதாவுடத்தை பேச மாட்டேன். புரியுதா? நீங்க உன் ஜனங்க சந்தோஷப்பட, உன் ஜனங்கள் உன்னை பார்த்து மெச்சுக்கொள்வதற்காக தேவனுடைய ஆலயத்தில் வரக்கூடாது. உன் ஜனங்களுக்கு முன்னாடி நான் கௌரவமா வாழ்ந்து காட்டுறதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு இல்ல. என் இயேசு என்ன அழைத்தாரு, ஜீவன் உள்ளவர் என்னை அழைத்தாரு. என் ஜீவன் போனா நரகத்துக்கு போக வேண்டிய நானு அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை பெற்றெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் நெடுத்த ஒரு அன்பு என் மேல வச்சாரு இல்ல, அந்த அன்புகளுக்கு அன்பு செலுத்த ஈக்குவலுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்ப ஆசீர்வதிக்கணும், எப்ப உன்னை உயர்த்தணும், எப்ப உன்னை மேன்மைப்படுத்தணும் அவருக்கு தெரியும். எல்லா காலத்தையும் அவர் கரத்துல வச்சிருக்கிறாரு. உன் நினைவு என் நினைவு அல்ல. நீ வந்த உடனே, ஜெபித்த உடனே, வந்து சேர்ந்த உடனே உனக்கு அற்புதம் செய்யணும்னு நீ விரும்புகிறது நல்லதுதான். ஆனா அவருக்கு தாங்க தெரியும் எப்ப உயர்த்தி உன்னை மேன்மை பாராட்ட வைக்கிறதுன்னு சொல்லி. யோசேப்பு பாடுபட்டாரு, தாவீதும் பாடுபட்டாரு, தானியேலும் பாடுபட்டாரு. பாடுக்கு பின்புதான் ஒரு பெரிய மேன்மையான வாழ்க்கை வந்தது. ஆனா இன்னைக்கு சபைக்கு வந்த உடனே பாடு வேணாண்டவர, பிரச்சனை வேண்டாண்டவர, நான் இன்னைக்கே ஜெயம் பண்ணணும், ஆமென், நல்லா இருந்துற பார்க்கல அப்படின்னா அவங்க கண்ணு பார்க்கறதுக்காகவே அழுது ஜெபிக்கிறது. இப்ப நீங்க ஒரு வேளை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்டி, உங்க எஜமான இயேசு இல்ல, உங்க எஜமா அவங்க. சாத்த தந்திரமா பேசுறானா? நீங்க அப்படின்னு தான் என்கிட்ட பண்ணி காட்டுங்களா பார்க்கலாம். நான் யாருன்னு காட்டுறனா இல்லையா சொல்றீங்களா? நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னா நான் யாருன்னு இன்னும் ஒரு வருஷம் தெரிஞ்சு சொல்றீங்களா? சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் அப்படி சொல்ற சாத்தானை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு எச்சமான இல்ல, என் ஆண்டவர் தான் எனக்கு எச்சமான சொல்றாரு. என்னை விட்டு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே முதல்ல சரீரத்துல வந்து. இரண்டாவது சோதனை என்ன தெரியுமா வந்துச்சு? அவரை தேவாலயத்தின் மேல கொண்டு போய் வச்சு சொன்னா, அங்கிருந்து தாய குதியும் குச்சிங்கன்னா உன் கை கல் பாதலை விடாதபடிக்கு கைகள் ஏந்து கொண்டு போவார்கள் கட்டளையிட்டு இருக்கிறது சொன்னாரா? பாண்ட சொன்னாரு, தேவனாகிய கர்த்தரே நீங்க இப்படி ஜெபிக்கிறதா? ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் அதை செஞ்சிடுவேன் அப்படின்னு ஜெபிச்சது உண்டா? நான் ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறேன் பாஸ்டர், அதை செஞ்சிட்டார்னா நான் இதை செஞ்சிடுவேன். அவிசுவாசியாராது. இதை செஞ்சார்னா அதை செய்வேன்றது அவிசுவாசம். அவர் செஞ்சிடுவார்னு நினைச்சு செய்கிறது விசுவாசம். எப்படி? அவர் செஞ்சிட்டார்னா நான் அப்படி செய்யறேன். பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரை சோதிக்கிறது அல்ல, அவர் கல்லையும் பிள்ளையாக்க வல்லவர். இதை செஞ்சிட்டார்னா அப்படின்னா இதுவரை தாமதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா உன் விசுவாசம் எங்க போல செய்வாரா பார்க்கலாம். விசுவாசத்துக்குள்ள போல கட்டாயம் செய்வார். அவன் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கற்றல். கடைசி அவன் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நல்ல கைப்பிடி சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எது இல்லையோ அத கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏன்னா
எஜமான் வேற ஆள் இல்ல, இயேசுதான் உங்களுக்கு எஜமான். கரங்களை தட்டி சொல்லுங்க பாருங்க. மூணாவது சோதனை, உயர்ந்த மலையில போய் கொண்டு போய் இருக்கிறார். இது கடைசியான சோதனை. நிக்கிட்டு இப்ப காட்டி சொல்றா, உலகத்துல சகல ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என்ன சஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டா இவன் அனைத்தையும் நான் உனக்கு தரேன். ஆமென். நெடுக்க விழுந்துனா பணத்து அப்படி இப்ப சொல்ல சாத்தானா சொல்றான். சரி, எப்படி சொல்றாருன்னா, ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி தலை மாத்திரம் வணங்கிடு. நான் சொல்லுது, ஜஸ்ட் அப்படி தலை மாத்திரம் வணங்கினா எல்லாத்துக்கும். ஆண்டவர் சொன்னாரு, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு. நான் அதுதான் அங்க எடுத்த நிலைக்கிறேங்க. ஜஸ்ட் நீ பெரிய குடிக்காம இருப்ப, பெரிய பாவத்தை விட்டு வந்திருப்ப, நிலைக்கிறேங்க. இப்ப சொல்ல வந்துட்ட உடனே ஒரு கூட்டத்துக்கு போறேன், ஃப்ரெண்டு சொல்றான், வாடா மச்சான் குடிக்கலாம்ன்றான். நான் சொன்னேன், இல்ல, நான் எப்போ ஆண்டவரை தெரிந்து கொண்டனோ அன்னிலிருந்து குடிப்பழக்கத்திலிருந்து நான் மாறிட்டேன். ஆமென், மாறிட்டேன் சொல்லலாம். சரி, ஓகே, பரவாயில்ல, என் கூட உட்காரு. போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து முடிச்சோன்னு அடுத்து பாக்குறாங்க, ஏய் கொஞ்சம் ஒரு டம்ளர்ல மட்டும் குடிடா, நீ தான் மொடா குடிக்க ஆரம்பிச்ச, கொஞ்சம் குடி. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் என்ன பண்ணிட்டேன், இயேசுக்காக விட்டுட்டேன். சரி, அது இல்ல, ஒரு கோட்ரா என்ன சொல்லுவாங்க, அந்த கிளாஸ்ல பாதி என்ன சொல்றீங்க, எல்கேவா, கட்டிங், கட்டிங் கட்டிங் கட் பண்ணிடுவார் கர்த்தர். ஞாபகம் வச்சுங்க, கட்டிங் விட்டீங்கன்னா. சரி கேளுங்க. சரி, பரலோகத்துக்கு உங்களுக்கு தொடர்பு ஆயிடும், டக்குனு கட் பண்ண கட்டிங் சொல்லுவாங்க. ஐயா அதெல்லாம் வேணாம், நான் தெய்வத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். கடைசியா வந்து சொல்லுவான், சரிடா, எந்த சந்தோஷத்துக்காக ஒரு 4 துளி, ஒரு அவுன்ஸ் வச்சுங்களேன், குழந்தைங்களுக்கு அந்த இருமல் மருந்து குடிக்குமே, அது மாதிரி கொஞ்சோண்டு குடிங்க, என் சந்தோஷத்துக்கு மட்டும் குடிச்சதான்னு இவ்வளவு கொடுக்குறாங்க. மொடா குடிக்காரனுக்கு இவ்வளவு கொடுத்தா என்னத்துக்கு? ஜஸ்ட் எடுத்து குடிச்ச உடனே நீ மொடா குடிக்காரனா தான் பரவாயில்ல, உன்னுடைய ஆவியில கொஞ்சம் சாத்தானுக்கு தலை வணங்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்திற்கும் பாவத்துக்கு உடன்படாத, இடர்கள் வருவது கூடாத காரியம். ஆனா யார் மூலம் இடர்கள் வருதோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ என்ன பாவம்னா இருக்கட்டும். ஆமென். பாவம்னு தெரிஞ்சா முதல்ல விலகி வந்துரு. பாவம் தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. பாவம் தெரிஞ்சா உறவை கட் பண்ணு. கூட இருந்து ஒத்துழைச்சு உதவன உங்களுக்கு தான் ஐயோ. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? அப்போ பிசாசு சொல்றான், என்ன கொஞ்சம் ஜஸ்ட் அடி வணங்கிடு, நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆண்டவர் சொன்னா, இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையிலும் ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாரு? எல்லா சோதனையிலும் எதை ஜெயிச்சாரு? எப்படி இந்த மூணு சோதனை கர்த்தர் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? அவர் மேல ஆவியானவர் அபிஷேகம் இருந்தது. அவர் என்ன எப்படி போனாரா? அதுக்கப்புறம் ஆவியில நிறைந்தவர், அவர் மேல ஆவி நிறைவு இருந்தது. இரண்டாவது, அவருடைய வாயில கர்த்தருடைய வசனம் இருந்தது. இது ரெண்டு இருந்தா உலகத்தை கலக்கிடலாம். வாயில பேச ஆரம்பிச்சுங்களா, வசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் கடந்து போனா அழிவுக்கு கர்த்தர் ஜனங்களை தப்பி வைப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ரெண்டு இருக்கணும். ஒண்ணு பட்டயம், ஆவின் பட்டயம். ரெண்டாவது மேல அபிஷேகம். உங்க தலைமையில கையை வச்சு அப்படி சொல்லி கடைசியா, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது, ஆகையா இனி நான் தோத்து போக மாட்டேன். கர்த்தருடைய மகிமை உங்களோட கூட இருக்கிறது. சாத்தான் தோத்து போனா, அன்னைக்கு ஆண்டவரை விட்டு ஓடி போனா, இன்னைக்கு நான் சபையை பார்த்து சொல்லுகிறேன், வசனத்தை பேச ஆரம்பிங்க, வசனத்தை கை கொள்ள ஆரம்பிங்க, ஆண்டவர் மேல வைராக்கியம் கொள்ளுங்க, ஆவியானவருக்குள்ள பலம் கொள்ளுங்க, விசுவாசிக்க 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 சாத்தாங்களை விட்டு ஓடி